ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. எல்லோரும் குரூப் 4 எழுதியிருப்பீங்க சரியா? ஸோ நிறைய பேர் ஈஸிம்பாங்க, நிறைய பேர் கஷ்டம்பாங்க, நிறைய பேர் பரவாயில்லைங்க அப்படிம்பாங்க சரியா? 3 விதம் தான் ரைட்டா? இப்போ இதில் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150+ 160+ எடுத்திருக்கீங்களோ சரிங்களா, அவங்களாம் நம்பிக்கையை விடாதீங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் உங்களுக்கு ஜிஎஸ் படிக்கிறதுல சிரமமே இருக்காது சரியா? அதே மாதிரி தமிழும் வந்து பார்த்திங்கன்னா சிரமமே இருக்காது. மேக்ஸிமம் முடிச்சிருப்பீங்க. தமிழில் மேக்ஸிமம் எல்லாருமே 90+ போட்டிருப்பீங்க, வாய்ப்பு இருக்குது சரியா? ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகே, 11th 12th தமிழ்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு புலமை கடல் அப்படின்னா யார்? உவேசா. தமிழ் பதிப்புலகின் தலைமகன்னா யார்? சிவை தாமோதரனார் இல்லையா? ரைட். இதே மாதிரி தாதா சாஹேப் பால்கே விருது எப்போ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, 1969 சரியா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11th 12th புதுப்புக்கு தமிழ்லேருந்தும் சிறப்பு தமிழ் புக்கில் இருந்தும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும், இப்போ இருக்கிற இந்த கேப்லேருந்து என்ன செய்யணும், குரூப் 2க்கு ஒரு டெஸ்டினேஷன் பண்ணிடணும் சரிங்களா? குரூப் 2 அண்ட் 2A போகிறவங்க ஓகேவா? இதில் 2Aக்கு போகிறவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. குரூப் 4க்கு என்ன ப்ரிலிம்ஸ் படிச்சிங்களோ அதே தான் 2க்கு போகிறவங்களும் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான் சரியா? ஸோ 11th 12th எக்ஸஸாக படிக்கணும். ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, குரூப் 4க்கு அதை படிச்சிருப்பீங்க சரியா? ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஹோப்பப்பாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், குரூப் 2 2Aவோட ப்ரிலிம்ஸை முதல்ல கிளியர் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு ஒன் திங். அதுக்கப்புறம் நீங்கள் குரூப் 2Aக்கு மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான், MCQ தான் ஓகேவா? ஸோ அது என்ன சார் MCQன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஜிஎஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேவா? எக்ஸஸாக இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும். அது நம்ம மெயின்ஸ் போகல நம்ம பார்த்துக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு நோக்கம் இப்போதைக்கு என்னென்னா, குரூப் 2வாக இருக்கட்டும் 2Aவாக இருக்கட்டும் ப்ரிலிம்ஸை முதல் கிளியர் பண்ணணும் சரிங்களா? அந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று வர ஜூன் 18 ரெடி ஆகுது சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவமான ஒரு டெஸ்ட் பேட்சாக இருக்கும் சரியா? ஸோ டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஆன்லைனில் கொடுத்துருவேன் ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிடலாம், வீட்டில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து எழுதலாம் சரியா? எழுதுனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் காலையில் நான் ஆன்சர் கீ கொடுத்துருவேன். நீங்கள் அந்த ஆன்சர் கீ பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன் சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா? குரூப் 4 நல்லா படித்தோம் நமக்கு வரலையே அப்படின்ற ஒரு குழக்கம் வேணாம் ஓகேவா? ஒரு குழப்பம் வேணாம், ஒரு கவலை வேண்டாம் சரியா? அதோட என்ன பண்ணிடலாம், நீங்கள் குரூப் 2க்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம் ஓகே? ஸோ குரூப் 2Aவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஜாப்ஸ் அதில் அவைலபிளாக இருக்கும். குரூப் 2 முடிச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க, ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு போகணுங்கிறவங்க மெயின்ஸு அது டிஸ்கிரிப்டிவ் டைப்பு வழக்கம் போல தான் சரிங்களா? நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதணும். அதுக்கும் ஜிஎஸ்க்கு நிறைய என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட எய்ம் வந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஓகேவா? ஸோ தமிழ் தரவு பண்ணுங்கள். சிறப்பு தமிழ்லேருந்து தான் டெஸ்ட் பேட்ச் போட போகிறேன். ஸ்டாண்டர்ட் 12th சிறப்பு தமிழ், அப்புறம் 11th, அப்புறம் ஸ்டாண்டர்ட் 12th நியூ புக்கு, ஸ்டாண்டர்ட் 11th நியூ புக்கு. பெருசுலேருந்து வந்துகிட்டே வந்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 6th தமிழ் புக்கு வர வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேவா? அதே மாதிரி ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி எடுத்தால் ஃபுல் சிந்து சமவெளி, முகலாயர் எடுத்தால் ஃபுல் முகலாயர், குப்தர் எடுத்தால் ஃபுல் குப்தர், இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு ஏரியா வைஸாக நம்ம என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம் ஓகேவா? மேக்ஸு டாபிக் வைஸாக கவர் பண்ணிடலாம். ஒரு நாள் LCM HCF, ஏன்னா LCM HCFலேயே ஒரு 3 நாள் கணக்கு இந்த தடவை கேட்டாங்க சரியா? ஸோ அதனால் ஒரு சம்ஸையும் நம்ம டெய்லி என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுங்க ஓகே? மேக்ஸு கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், எல்லோரும் டெய்லி ஒரு 10 கணக்காவது போடுங்க. 10 கணக்காக போட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும் சரிங்களா? ஸோ அதனால் குரூப் 4 முடிஞ்சிச்சு, அது முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்மளால் ஒன்றும் மாற்ற முடியாது. ஆனால் வரக்கூடிய குரூப் 2Aவை மனசை வச்சா கண்டிப்பாக மாற்றலாம் சரியா? ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. வர திங்கக்கிழமையிலேருந்து தெளிவாக இறங்குங்க டெஸ்ட் பேட்சில் ஓகேவா? ஸோ தமிழ் நல்லா படிங்க, சயின்ஸும் நல்லா படிங்க, ஜிஎஸும் நல்லா படிங்க, மேக்ஸும் பாருங்கள். ஷெடியூல் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவேன் ஓகேவா? ஸோ நாளை அல்லது நாளை மறுநாள் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவேன் சரிங்களா? ஸோ Thursday ஆர் Wednesday நாளைக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவேன். நான் நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்த்தபுளாக தான் இருக்கும் சரியா? மேக்ஸு நான் டாபிக் வைஸாக நான் வந்து நம்ம யூடியூப் சேனல்லே நான் நடத்துகிறேன், அதையும் பாருங்கள் ஓகேவா? ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குரூப் 2 அண்ட் 2Aவை நல்லா படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.